வணக்கம். ஆதித்ய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஆங்கில மாதம் செப்டம்பர் 16ஆம் தேதி, தமிழ் மாதம் ஆவணி 31, புதன்கிழமை, தேய்பிறை சதுர்த்தசி, மகம் நட்சத்திரம், சாத்வியம் நாமயோகம், பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் உங்களுடைய 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். நேர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மேசராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற மன எண்ணங்கள் தடுமாற்றம் ஏற்படும். பரணியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் இன்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நினைப்பது எல்லாம் நிறைவேறும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களை விரோதித்து கொள்ள வேண்டாம், தொந்தரவுகள் வரும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்று உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் அதீத கவனங்கள் ஏற்படும். தொழிலில் கவனமின்மை காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தவறவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும். குறிப்பாக புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு இன்று வெற்றியும் அங்கீகாரமும் கொடுக்கக்கூடிய ஒரு புகழையும் உங்களுக்கு கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனச்சிதறல் காரணமாக கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் மிக எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும். கடகராசி ஆயில நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று பூர்வீக உறவினர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய கோச்சார சந்திரன் இன்று ஜனனகால நட்சத்திரத்திலே செல்வதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனது ஆசிலேஷன்லேயே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். அதே போல் கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனம் தேவை. இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் எல்லாமே பிரேக்லாம் பிடிக்குதா, எல்லாம் சஸ்பென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறைக்கு ஒரு முறை ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குறிப்பாக நீங்கள் பரிசோதனை சென்று செல்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவுகள் ஏற்படும். இன்றைய தினம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடன் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சண்டைகளை தவிர்க்க அமைதியை பேணுவது நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்கள் இன்று ஒன்றொன்றாக வசூலாவதற்கான நாள் இன்று. துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளால் சின்ன சின்ன தொல்லைகளும் மன கஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மூலத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தினர் வீட்டு குழந்தைகள் வெளியே செல்லும் போது ஏதாவது நீங்கள் தூக்குனீங்கன்னா ஏதாவது ஒரு அசிங்கம் பண்ணிட்டு போயிடும். ஸோ உங்களுடைய முக்கியமான வேலை கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் குழந்தைங்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றியடையும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் சின்ன சின்ன காயங்களும் சோகங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் மனத்துயரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் இன்று இனிமையாகவும் தித்திப்பாகவும் இருக்கும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை இன்று அதிகரிக்கும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு முழுமையான சுபமான நாளாக இருக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இன்று ஓடிக்கொண்டே இருக்கும். குறிப்பாக உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஞாபக மறதி இன்று அதிகமாக இருக்கும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இன்று சொன்ன விஷயத்தை செய்து முடிப்பீங்க. இன்று வாக்கு வன்மை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். நேரிலே இன்றைய தினத்துடைய சிறப்புகள் பார்த்தோம். இன்றைய தினத்துடைய விசேஷங்களை பார்க்கும் பொழுது இன்று பாத்திரபத மாதத்தினுடைய 29வது நாள். ஸோ இன்றைய தினம் மகாலட்சுமி காலத்தில் மகாபட்ச காலத்தில் வரும். ஆயுதத்தாலும் விபத்தினாலும் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இன்று சிறந்த நாள். இன்று மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி வழிபடக்கூடிய சிவகோத்திரம் கொண்ட சிவ வழிபாடு செய்யும் சிவபக்தர்களுக்கு இன்றைய தினம் இரவு நேரங்களில் சிவனை நினைத்து முடிந்தவரை தூக்குமுறை சிவநாமம் ஜபித்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரங்களை ஓதி சொல்லும் பொழுது சிவனுடைய கடாட்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் முக்கியமான நபர்களை சந்திப்பதற்கு இன்றைய தினம் சிறப்பான நாள். நேரில் இன்றைய தினத்துடைய சிறப்புகள் பார்த்தோம், விசேஷத்தை பார்த்தோம், ராசி பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினத்துடைய கேள்வியாளர்களையும் இன்றைய தினத்தினுடைய சிறப்பு இன்றைய தினத்தினுடைய பொது ஆன்மீக தகவல்களையும் பார்ப்போம். நேரிலே இன்றைய வணக்கம். இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் ராஜசேகர், திருப்பூரில் பிறந்திருக்கார். 16 மார்ச் 1991
காலை 9 மணி 7 நிமிடத்துக்கு திருப்பூரில் பிறந்திருக்காரு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த ஜாதகருடைய வாகனம் ஒன்று திருடு போய்விட்டது கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஜாதத்துக்கு கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருக்குது. வாகனம் திருட்டு போயிருக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ இதை நீங்கள் மெயில் அனுப்பி எங்களுக்கு 3 மாதம் ஆகுது. ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து திருட்டு போன பொருள், திருட்டு போனவங்களாம் பிரசன்ன முறையில் தான் பார்க்கணும். ஸோ வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க பிரசன்ன ஜோதிடர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். காணாமல் போன உடனே பண்ணணும். நீங்கள் 4 நாள் கழிச்சு சாவகாசமாக பண்ணிங்கன்னா அந்த பிரசன்ன லக்கணங்கள்லாம் மாறிடும். ஸோ அது தேடுறதுல எந்த விதமான யூஸும் இல்லை. அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, என்ற 2வது கேள்வியாளர் பெயர் கோகுல். 14 செப்டம்பர் 1999 பிறந்திருக்கார். மதியம் 3 மணிக்கு பிறந்திருக்கார். ஸோ எனக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கணுன்ற ஆசை இருக்குது. இந்த என்னுடைய ஜாதகப்படி ஜோதிடம் கற்றுக்க முடியுமான்னு போட்டிருக்கீங்க. 2வது கேள்வி, எனக்கு வந்து எதிர்காலத்தில் சொந்தமாக கோயில் கட்டணும், எங்கள் குலதெய்வம் கோயிலுக்குன்ற ஆசை இருக்குது, அது நடக்குமான்னு கேட்குறீங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்கணமும் சந்திரனும் இப்போ நடப்பு தசையுமே எல்லாமே கேதுவோடைய நட்சத்திரத்திலேயே இருக்குது. லக்கணம் கேதுவோடைய மகம் நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். உங்களுக்கு இப்போ நடப்பு தசை கேது புத்தி எல்லாமே வந்து கேதுவோடையே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்ச நாளாக இப்படி தான் என்ன இருக்கும். இன்னும் ஒரு 3 மாதம், ஒரு 4 மாதம், 2021 10வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கேது புத்தி முடியுது. இப்போ சந்திரன் உங்களுடைய ஜனனகால சந்திரன் மேலே இப்போ அடுத்து 1.5 வருஷத்தில் ராகு வர போகிறாரு. ஜனனகால லக்கணத்துக்கும் குரு பார்வை இப்போ விலகுது. ஸோ இந்த எண்ணங்கள் மாறும். உங்களுக்கு ஜோதிடமும் படிக்கலாம். பட் ஜோதிடம்ன்றது ஒரு சயின்ஸ் தான். பட் அதையே தொழிலாக சம்பாதிக்கணும். இப்போ நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் வந்து முழு நேரமாக பார்க்குறது கிடையாது. சொந்தமாக ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து ஒரு பேஷனாக தான் பண்ணுறோம். இது பேஷனாக பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம். இல்லை சார் நான் ஜோதிடம் பார்த்து அதான் வாழ்வாதாரமாக பண்ணால் வேணாம். ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஜோதிடத்தில் பெருசாக வருமானம் ஈட்ட முடியாது. ஒரு ஆசையாக கற்றுக்கிறதா இருந்தால் தாராளமாக கற்றுக்குவாங்க. உங்கள் குலதெய்வம் கோயில் கோயிலெலாம் கட்டணுன்றீங்க, உங்களால் அது தனிப்பட்ட முறையில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குலதெய்வம் கோயில் இந்த மாதிரி ஊர் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டோடு சேர்ந்து பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். நீங்கள் தனியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஆபத்தை தரும். நேரிலே என்ற 2வது கேள்வியாளர் பதிலையும் பார்த்துட்டோம்.